தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்திற்கு மத்திய அரசு கொடுத்த விருது சரியா தவறா அப்படின்றத மட்டும் உங்க கேள்வியா இருந்தா அது சரின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, கடந்த காலத்துல சூரரை போற்றுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கும் தேசிய விருது கிடைச்சிச்சு. ஒரு சாதனையாளருடைய படம் அது. அந்த சாதனையாளர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அந்த படத்துல கதாநாயகனா நடிக்கிற சூர்யா எப்படி இருப்பார்னா கடவுள் மறுப்பாளரா இருப்பார். ஆனால் அதற்கு மத்திய அரசு விருது கொடுக்கும் பொழுது யாராவது எதிர்த்தாங்களா? தி கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்ததற்கும் சூரரை போற்றுக்கு கொடுத்ததற்கும் ரெண்டையும் நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ரெண்டும் ஒரு கமர்ஷியல் படத்திற்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசின் விருது. இவ்வளவுதான் பார்வை. லவ் ஜிஹாத் அப்படின்றது ஒரு இடத்துலையும் இஸ்லாமியர் இடத்துல கிடையாது. ஆனா இஸ்லாமியர்கள் இப்படி செய்வதாக காட்டுவதை ஏற்க முடியல. இது பிரிவினைவாதத்தை உருவாக்குது என்பதுதான் மைய கருத்து. முதலில் லவ் ஜிஹாத் என்ற இந்த வார்த்தை ஏன் வருகிறது அப்படின்னா, எந்த கேரளாவுடைய முதல்வராக இன்றைக்கு பேசுகிறாரோ, இந்த தி கேரளா ஸ்டோரியை எதிர்க்கிறாரோ, அதே சாட்சாத் பினராயி விஜயன் சொன்னார். கடந்த காலத்துல எஸ்டிபிஐ போன்றவர்கள் இதை இஸ்லாமிக் ஸ்டேட் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். நடந்த உண்மை கதை தான் தி கேரளா ஸ்டோரி. கொஞ்சம் மிகைப்படுத்துதல் இருக்கு, கொஞ்சம் இடைச்சொற்கள் இருக்கு, கொஞ்சம் அதுல இஸ்லாமியர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி தவறா சித்தரிக்கிற சில காட்சிகள் இருக்கு. அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா கரு உண்மையான உண்மை, நான் இஸ்லாமிய மக்களை பெருக்குவதற்காக இல்ல இஸ்லாமிய போரில் வெற்றி பெறுவதற்காக ஒரு இந்து பெண்ணை மூளைச்சலவை செய்து அவரை கற்பழிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தை கொடுத்து அவளை கொண்டுட்டு போய் ISISல சேர்த்து அதுல ஜெயிக்க வச்சு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டான் உண்மையான முஸ்லீமா. நபிகள் நாயகம் சொன்னதற்கு எதிர்த்து செய்யற நாதாரி நீனு, செருப்பகல்ட்டி அடிக்கிற இவன் முஸ்லீமே கிடையாது, இவன் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லணும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, பாத்தீங்களா பாஜக என்ன பாஜக எங்கடா வந்துச்சு? நிமிஷா சம்பத்தை கூட்டிட்டு போனது ஒரு இஸ்லாமியன் தானே, ISISல சேர்த்தது ஒரு இஸ்லாமியன் தானே. கேரளாவிலிருந்து ஒரு 4 பெண்களுக்கு மேல போயிருக்கிறாங்கன்றது கேரளாவுடைய மத்திய அரசுடைய புள்ளி விவரம் சொல்லுது. அது பொய்யா? எடுத்ததற்கெல்லாம் காவிச்சாயம், எடுத்ததற்கெல்லாம் பிஜேபி அஜெண்டா, எடுத்ததற்கெல்லாம் அது பாஜகவுடைய நடைமுறை. இப்படி பேசி பேசி இஸ்லாமியர்கள் உண்மையை நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் என் கேள்வி. ஜிஹாத் என்ற பெயர்ல ஹிந்துத்துவம் என்கிற ஒரு உயரிய சித்தாந்தத்தை யாராவது பேசினா கொலை செய்யறது, அவன் கையை வெட்டுறது, இதெல்லாம் கடந்த காலத்துல STPI செய்யல, கடந்த காலத்துல PFI செய்யல, கடந்த காலத்துல நீங்க போய் அந்த மாதிரி கொல்லல, அதுக்காக 18 பேர் போய் தூக்க தண்டனை கைதியா மாறல. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். எப்பவுமே இந்த இஸ்லாமியர்களுக்கு எகென்ஸ்டாக செயல்படுற ஒரு முடிவோடு தான் இருக்காங்களா பாஜகவின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதாவது கேரளா ஸ்டோரி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான மூவி. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனையாச்சு, கேரளாலலாம் நிறைய பிரச்சனைகளாச்சு சார். அந்த மூவிக்கு அவார்டு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்களே. பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் டைரக்டர், இந்த மாதிரி அவார்ட்ஸ் கொடுத்து தான் அந்த மூவியை பிரபலப்படுத்தணும். இதை விட பெஸ்ட்டான மூவிஸ் நிறைய இருக்கே சார். மத்திய அரசின் சார்பாக கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இது. சிறந்த இயக்குனர், சிறந்த ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு தி கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்துருக்காங்க. இது எதிர்த்து திரு பினராயி விஜயன் கடுமையாக எதிர்ப்பை பதிய வச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் இது குப்பைக்கு போக வேண்டிய படம் பதிய வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பல இஸ்லாமிய அமைப்புகள் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தி கேரளா ஸ்டோரி அப்படின்ற படத்திற்கு மத்திய அரசு கொடுத்த விருது சரியா தவறா அப்படின்றத மட்டும் உங்க கேள்வியா இருந்தா அது சரின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அதை ஒரு திரைப்படமாக அந்த திரைப்படத்தில் இயக்குனர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டோகிராஃபி நல்லா இருக்குதா அதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதை எடுத்துக்கணுமே தவிர அது 100% உண்மை கதை, அந்த உண்மை கதைக்காக கொடுத்துருக்குறோன்னு மத்திய அரசு சொல்லியிருந்தா நிச்சயமா இவர்கள் எதிர்ப்பதில் ஓரளவு நியாயம் இருக்குன்னு சொல்லணும். ஆனால் அது கிடையாது. ஒரு திரைப்படத்தை, அது ஒரு கமர்ஷியல் திரைப்படத்தை நீங்கள் எந்த ஒரு இடைச்செருகளும் இல்லாமல் அப்படியே பியூராக வெளியிடுவதற்கு அது ஒரு ஆவணப்படம் கிடையாது. கடந்த காலத்தில் சூரரை போற்றுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கும் தேசிய விருது கிடைச்சிச்சு. அந்த படத்தினுடைய உண்மையான கதாநாயகன் யார்? GR கோபிநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்கான் ஏர்வேஸ் அப்படின்னு ஒரு குறைந்த விலையில் பயணிகளை பயணிக்க வைக்கிறதா அவருடைய இலக்கு. அதை சாதித்து காட்டிய ஒரு சாதனையாளருடைய படம் அது. அந்த சாதனையாளர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அந்த சாதனையாளர் ஒரு மேல் சமூகத்தை சார்ந்தவர். இன்றைக்கு சமூகத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருப்பதனால சொல்கிறேன். மற்றபடி எனக்கு மேல் சமூகம் கீழ் சமூகம்ன்ற பார்வை இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு நபர். ஆனா அந்த படத்துல கதாநாயகனா நடிக்கிற சூர்யா எப்படி இருப்பார்னா கடவுள் மறுப்பாளராக இருப்பார். திருமணத்தை கூட ஏதோ கடவுள் மறுப்பு திருமணம் மாதிரி வெறும் மாலை போட்டு திருமணம் பண்ணும்போது கூட அவர் ஈவேராவுடைய சிந்தனை உள்ள ஒரு மாதிரி கருப்பு சட்டை போட்டுக்கிறது, அதே மாதிரி பறையடிக்கும் பொழுது அப்படி ஆடுறது, இதெல்லாம் ஜிஆர் கோபிநாத் பண்ணாரா? அவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சா? கிடையாது. அவர் ஒரு ஜென்யூன் கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் இப்படி தமிழ்நாட்டு கல்ச்சருக்கு இப்படி காட்டினா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஈவேரா குரூப்புக்கு கருப்பு சட்டையை காட்டினா, இது மாதிரி இருந்தால் தான் படம் ஓடும், நிறைய பேர் அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்கன்னு படம் எடுத்தார்களே தவிர, இதை ஒரு உண்மை கதை அதில் இருந்தால் கூட அதில் நிறைய ஜோடனைகள் இருந்தது. ஆனால் அதுக்கு மத்திய அரசு விருது கொடுக்கும் பொழுது யாராவது எதிர்த்தாங்களா? ஏங்க, ஜிஆர் கோபிநாத்தினுடைய கேரக்டர் என்ன, இங்கே நடிகர் சூர்யா நடித்ததுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், இவர் கடவுள் மறுப்பாளராக படத்தில் காட்டுறீங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய கோளாறுகள் இருக்கும் பொழுது ஒரு உண்மை கதையை திரித்து சொல்றீங்க, அவருடைய பர்சனலையே நீங்க காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லாம கைதட்டி அவர் வரவேற்றாங்க. கலையை கலையா பார்க்கணும், அது ஒரு கமர்ஷியல் படம்னா அப்படி இப்படி 4 சேர்க்கத்தான் வேணும், அப்பதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இது இயல்பா இருக்கா இல்லையா? இது மாதிரி தி கேரளா ஸ்டோரி என்பது அந்த படம் முதல்ல ஒரு ட்ரெய்லர் வந்தது. ட்ரெய்லர் வந்த பொழுது அதில் 32,000 பெண்கள் இந்த மாதிரி மதமாற்றத்தின் மூலம் ISIS போய் சேர்த்தாங்க அப்படின்ற ஒரு வாசகம் அதில் வரும். அது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுன்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பொய். அது ஸோ ஒரு ஆவணம் இல்லாமல் பொய்யான ஒரு தகவலை சொல்லும் பொழுது அது நீதிமன்றத்திலெல்லாம் போகும் பொழுது அதை எடுத்துட்டாங்க. பிறகு அந்த படம் உண்மை கதையும் கிடையாது. அந்த படத்தை வெளியிடும் பொழுது அதில் கற்பனை காட்சிகள் அந்த மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒரு திரைப்படத்துக்கு கமர்ஷியலுக்கு என்ன போடுவாங்களோ அப்படி போட்டு தான் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அதனால் தி கேரளா ஸ்டோரிக்கு கொடுத்ததற்கும் சூரரை போற்றிற்கு கொடுத்ததற்கும் ரெண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. ரெண்டும் ஒரு கமர்ஷியல் படத்திற்கு கொடுக்கப்பட்ட மத்திய அரசின் விருது. இவ்வளவுதான் பார்வை. இப்போ ரெண்டாவது ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா, தி கேரளா ஸ்டோரி என்பது ஒரு மாநிலத்தில் உள்ள மக்களை பிளவுபடுத்தக்கூடிய படமாக இருக்கிறது. இது காவி அஜெண்டாவை, பரிவார அமைப்புகளுடைய அஜெண்டாவை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது பிஜேபியுடைய அரசியல் அஜெண்டாவாக இருக்கிறது என்றெல்லாம் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பேசுறாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகளும் பயங்கரமா எகிரி குதிக்கிறாங்க. இது நேர்மையான பார்வையில் நாம பார்க்கணும். அதுக்கு அடிப்படை அவங்க சொல்றது என்னன்னா, லவ் ஜிஹாத் அப்படின்றது ஒரு இடத்துலையும் இஸ்லாமியர் இடத்துல கிடையாது. ஆனா இஸ்லாமியர்கள் இப்படி செய்வதாக காட்டுவதை ஏற்க முடியல. இது பிரிவினைவாதத்தை உருவாக்குது என்பதுதான் மைய கருத்து. முதலில் லவ் ஜிஹாத் என்ற இந்த வார்த்தை ஏன் வருகிறது அப்படின்னா, இஸ்லாமியர்கள்ல உள்ள சில பிரிவினைவாத அமைப்புகள் தவறான முறையில் இந்த தேசத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாகிஸ்தான் போன்ற அண்டை நாட்டுகளின் சதிக்கு பலியாகி சில இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்து அவங்க ஒன்று ஹிந்துத்துவாவை அழிக்க வேண்டும், அதற்காக உறுதியான இந்துத்துவ சித்தாந்தவாதிகளை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் குறைந்து இருக்கக்கூடாது, அதிகமாக மாறணும், அதுக்கு ஹிந்து பெண்களை கல்யாணம் முடிக்கணும், அவர்களை நிறைய இந்து பெண்களை கல்யாணம் முடிச்சா இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமாகிறோம், அப்போ நம்ம இஸ்லாமிய நாடா இதை உருவாக்கிடலான்னு ஒரு போதனை எங்க சொல்லப்படுது. அதனாலையும் அந்த வேலை செய்கிறாங்க. இது நான் இதை பிஜேபியில் இருக்குன்றதுக்காக சொல்லலை. இப்படி பினராயி விஜயன் கடந்த காலத்தில் பேசினார். எந்த கேரளாவுடைய முதல்வராக இன்றைக்கு பேசுகிறாரோ, இந்த தி கேரளா ஸ்டோரியை எதிர்க்கிறாரோ, அதே சாட்சாத் பினராயி விஜயன் சொன்னார் கடந்த காலத்தில் எஸ்டிபிஐ போன்றவர்கள் இதை இஸ்லாமிக் ஸ்டேட்டை ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதே போன்று காங்கிரசுடைய மூத்த தலைவர் திரு அச்சுதானந்தன் உட்பட எல்லோரும் இதை பேசினாங்க. அன்றைக்கு இது பேசு பொருளாக வரும்போது எஸ்டிபிஐ பினராயி விஜயனை எதிர்த்தது. இதுதான் உண்மை வரலாறு. அந்த உண்மையில இன்னொரு உண்மை என்னன்னா, அவர்கள் மூளைச்சலவை செய்து இளைஞர்களை காதலிக்க வைத்து இவர்களுக்கு நிதி தேவை, தவறான தேசத்திற்கு எதிரான செயலை செய்வதற்கு இங்கு உள்ள ஒரிஜினல் முஸ்லீமு, தேசத்தை நேசிக்கிற எந்த முஸ்லீமும் 10 காசு தரமாட்டான். அப்ப வெளிநாடுகளில் இருந்து பயங்கரவாத சக்திகளிடத்திலிருந்தும் ISIS பாகிஸ்தான் பணம் வாங்கணும்னா தேசத்துக்கு எதிராக நாங்கள் இதை செய்கிறோம்னு காட்டணும். அதற்காக இங்க இருக்கக்கூடிய அபலை இந்து பெண்களையும் கிறிஸ்துவ பெண்களையும் இஸ்லாமிய இளைஞர்களோட பழக விட்டு
அதை ஒரு தோற்றப்படுத்தி பிறகு அவர்களை வந்து ISIS பயங்கரவாதத்திற்கு ஏமனுக்கோ சிரியாவுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ அனுப்புவது என்பது நடந்த உண்மை கதை தான் தி கேரளா ஸ்டோரி. கொஞ்சம் மிகைப்படுத்துதல் இருக்கு, கொஞ்சம் இடைச்சொல்கள் இருக்கு, கொஞ்சம் அதுல வந்து இஸ்லாமியர்களை கொஞ்சம் ஒரு மாதிரி தவறா சித்தரிக்கிற சில காட்சிகள் இருக்கு, அதெல்லாம் நான் மறுக்கல. ஆனா கரு உண்மையான உண்மை. நிமிஷா சம்பத் என்கிற ஒரு இந்து பெண் உள்ளிட்ட பல பெண்களை அவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பது ஆவணத்தில் இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் வந்து கதறினதை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியும், ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறதுனால் நடக்காத ஒரு விஷயத்தை இந்த படம் பேசல, நடந்த விஷயத்தை பேசியிருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக கதை வசனம் அந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுனால அது இஸ்லாமியர்களுடைய மனம் புண்படுது என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இஸ்லாமியர்கள் ஒரு திரைப்படம் இப்படி வந்துட்டதுனால மனம் புண்படுகிறது என்று எதிர்ப்பதில் ஏதாவது நியாயம் இருக்கா? கிடையவே கிடையாது. லவ் ஜிஹாத் என்பதை யார் பார்த்து அச்சப்படணும்னா, தவறாக அபலை பெண்களை அயோக்கியத்தனமாக இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக மூளைச்சலவை செய்யப்பட்ட சில இளைஞர்கள் அந்த தப்பை செய்யறாங்க, அவன் தான் லவ் ஜிஹாத்துக்கு பயப்படணுமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் லவ் பண்றதுன்னா என்னங்க, ஒரு காதலனும் ஒரு காதலியும் தனியா யாருக்கும் தெரியாம கட்டிப்பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது, இன்னைக்கு லிவிங் டுகெதரா வாழ்றது, இதுக்கு பேரெல்லாம் லவ் இல்லையா? இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது சாத்தான் கூட இருக்கிறான். இப்படி இருந்தால் லவ் வருமா? ஏன்னா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் தனிச்சிருந்தா இந்த ஆம்பளை எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இவன் ஏதாவது ஒரு பாலியல் சீண்டல அந்த பெண்ணுக்கு கொடுப்பான். தனியா இருக்கிற ஆண் பெண் வேலை செய்யற இடத்துல பல பெண்கள் இதை கதறி இருக்கிறார்கள். பல குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு பார்க்கிறோம், பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன்? தனிமையை பயன்படுத்தி ஒரு சில ஆண்கள் இந்த தப்பை பண்ணுவான். அப்ப ஆணும் பெண்ணும் தனிச்சிருப்பதால் சாத்தான் கூட மூணாவதா வந்து சேர்ந்துருவான். அதனால பெண்கள் ஆணோடு தனிச்சிருக்காதீங்க, ஆண் இஸ்லாமியனா இருந்தா பெண்ணோட நிறைய தனிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை உருவாக்கிறாத அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறதுனா, இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நான் இஸ்லாமிய மக்களை பெருக்குவதற்காக இல்ல இஸ்லாமிய போரில் வெற்றி பெறுவதற்காக ஒரு இந்து பெண்ணை மூளைச்சலவை செய்து அவரை கற்பழிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தை கொடுத்து அவளை கொண்டுட்டு போய் ISISல சேர்த்து அதுல ஜெயிக்க வச்சு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டா உண்மையான முஸ்லீமா? நபிகள் நாயகம் சொன்னதற்கு எதிர்த்து செய்யற நாதாரி நீனு, செருப்பகல்ட்டி அடிக்கிற இவன் முஸ்லீமே கிடையாது, இவன் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தீய செயலை இவன் லவ்ன்ற பேர்ல ஒரு ஜிஹாத் என்ற பேர்ல ஒரு புனித போருக்காக நான் செய்யறேன்னு அபலை பெண்களை ஏமாத்துனா அது இஸ்லாம் அல்ல, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது, நபிகள் நாயகத்தின் சொல்லுக்கு எதிரானது. இந்த மாதிரி எந்த இஸ்லாமியன் செய்தாலும் அவன் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே 80 சாட்டை அடி நடு ரோட்ல நிக்க வச்சு அடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்திரு செயலாச்சு. இதை இஸ்லாமிய மக்கள் வெளியில் சொல்லணுமா வேணாமா? இதுதாங்க இஸ்லாம், லவ் ஜிஹாதுன்னு ஒன்று எங்கள்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, பார்த்தீர்களா பாஜக என்ன பாஜக எங்கடா வந்துச்சு? நிமிஷா சம்பத்தை கூட்டிட்டு போனது ஒரு இஸ்லாமியன் தானே, ISISல சேர்த்தது ஒரு இஸ்லாமியன் தானே, கேரளாவிலிருந்து ஒரு 4 பெண்களுக்கு மேல போயிருக்கிறாங்கன்றது கேரளாவுடைய மத்திய அரசுடைய புள்ளி விவரம் சொல்லுது, அது பொய்யா? அப்ப உண்மை சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு இஸ்லாமியன் அல்ல பல இஸ்லாமியன் இந்த தவறை செய்திருக்கிறான், பல அப்பாவி கிறிஸ்தவ இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனா அது இஸ்லாமிய நம்பிக்கையோட தொடர்பு படுத்தாதீங்க. நபிகள் நாயகம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், இப்படி செய்வது தவறுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி செய்தவன் அவன் சாத்தானின் பிள்ளையாக இருப்பானே தவிர ஒரு இஸ்லாமியனின் பிள்ளையா இருக்க மாட்டான். நீங்க பேசுங்க, எந்த இஸ்லாமிய அமைப்பு பேசுனாங்க? தமிழ்நாட்டில் ஜவாஹிருல்லா அப்படி பேசினாரா? ஆலூர் ஷானவாஸ் பேசினாரா? தமீமுன் அன்சாரியோ நவாஸ் கனியோ அப்படி பேசினாரா? எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு பாஜக என்னடா பாஜக எதை செஞ்சாலும் பாஜகன்னு சொல்லிடுவீங்களா? அப்ப அது உண்மை கிடையாதா? அது கற்பனையாது? தி கேரளா ஸ்டோரி என்ற அந்த கதை உண்மையாகவே இல்லையே, அப்படி நடக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அப்படி நடக்கலையா? நாம் என்ன சொல்றோம்னா படத்தை பாருங்க, அதுல சில கருத்துக்கள் அதிகப்படுத்தி இருந்தால் அதை மிகைப்படுத்துறான்னு சொல்லுங்க. ஒரு இஸ்லாமிய மதகுரு இருப்பார், அவர் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பார். உண்மையான இஸ்லாமிய மதகுரு என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க யாரு, அந்த பொண்ணுக்கு சாட்சி யாரு, அந்த பொண்ணு இங்க வந்திருக்குன்னா அந்த பொண்ணு வந்திருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு நீ தெரியப்படுத்தினியா, இதெல்லாம் கேட்கணும்ல. ஒரு மதகுரு இப்படிதான் கேட்பாங்க. இப்படி எல்லாம் கேட்காம இருந்தா அவன் மதகுரு இல்ல, அவன் மண்ணாங்கிட்டியாங்க. அவனை போய் ஒரு மதகுருன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஏன் இஸ்லாமியர்கள் கொதிக்கணும்? அவன் மதகுருவே கிடையாது. எங்க நம்பிக்கையில ஆண் கல்யாணம் பண்ணணும், பெண் கல்யாணம் பண்ணணும்னா ஆணின் தரப்பில் வழி இருக்கணும், பெண்ணின் தரப்புல சாட்சி இருக்கணும், பெண்ணுக்கு அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும். யாருமே இல்லைன்னு ஒடியாந்து வந்தா ஒரு ஜமாத்து தலைவர் முன்னால நிக்கணும், ஜமாத்து தலைவர் அந்த குடும்பத்துக்கு தகவல் தெரியப்படுத்தணும். இத்தனை விஷயம் இருக்கு.
அதெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி என்னவெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அரசுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி திருமணம் இருக்கிறது என்றால் முறையாக யாருக்கு தெரியப்படுத்தணும், அதெல்லாம் செய்யணும். இவ்வளவு நடக்காம ஒன்று நடக்கிறது என்றால் அது இஸ்லாம் கிடையாது, அவன் மதகுரு கிடையாது. அங்கு நடக்கக்கூடிய எந்த செயலுக்கும் இஸ்லாமிய மக்கள் பொறுப்பேற்க தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. அப்படி 4 நயவஞ்சகன் இஸ்லாமியர்கள் பெயரில் செஞ்சிருக்கானா அவனை செருப்ப கழட்டி அடிக்கணும்னு சொல்லுங்க. அந்த லவ் ஜிஹாதிற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் நம்பிக்கைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. அது ஒரு திரைப்படமாக வந்திருக்குது. இந்த மாதிரி எத்தனையோ மத்திய அரசு திரைப்படத்திற்கு உண்மை கருவுல நிறைய மசாலா போட்டாலும் கொடுக்கும், கடந்த காலத்தில் கொடுத்திருக்கு, இப்பயும் கொடுத்திருக்குன்னு சொல்லுங்க. ஒரு பொதுவாக சொல்லாம எடுத்ததற்கெல்லாம் காவிச்சாயம், எடுத்ததற்கெல்லாம் பிஜேபி அஜெண்டா, எதிர்த்ததற்கெல்லாம் அது பாஜகவுடைய நடைமுறை. இப்படி பேசி பேசி இஸ்லாமியர்கள் உண்மையை நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் என் கேள்வி. நான் அடுத்து சொல்றேங்க, நபிகள் நாயகம் சொன்னதோட நான் நிறுத்தல. திருக்குரான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்ப இவங்க நோக்கம் என்ன, இந்த படத்துல காட்டுற காட்சி இப்படி இந்து பெண்களை அல்லது கிறிஸ்துவ பெண்களை மயக்கி அவர்களை கொண்டு போய் ISIS தீவிரவாதத்துக்கு விடுறது இஸ்லாமத்துல ஒரு ரொம்ப நல்ல செயல். அவங்களை அப்படி கட்டாயப்படுத்தி அவங்களை கொண்டு போய் விட்டு தவிக்க விடுறது, அந்த பெண்களை கதற விடுறது இஸ்லாத்துல ரொம்ப நல்ல செயல்ற மாதிரி அந்த படத்துல காட்டுறாங்க. இப்படி ஒரு 4 நாதாரி செஞ்சதுனால அந்த படத்துல காட்டுறாங்க. உண்மையான இஸ்லாமிய இந்த திருக்குரான் நம்பிக்கை சொல்லுகிறது, லா இக்ராஹா ஃபித்தீன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஒருத்தனை கத்தியை காட்டி நீ இஸ்லாத்துக்கு வான்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் இஸ்லாமியம் கிடையாது, அவன் சாத்தான். ஒருத்தன் ஒரு பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணி அதன் மூலம் இஸ்லாத்திற்கு கொண்டு வரலான்னா அவன் இஸ்லாமியன் கிடையாது, அவன் சாத்தான். ஒருவன் வேற ஏதாவது பணத்தை ஆசையை காட்டி நீ இஸ்லாத்துக்கு அவனுக்கு பணம் கொடுப்பேன் கல்வி கொடுப்பேன்னு சொன்னா அவன் உண்மையான இஸ்லாமியன் கிடையாது, அவன் ஒரு சாத்தான். ஏன்? லா இக்ராஹா ஃபித்தீன், திருக்குரான் சொல்கிறது இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. நிர்பந்தப்படுத்தி யாரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், திருக்குரான் சொல்லுகிறது. ஒருத்தன் நிர்பந்தப்படுத்தி ஒருத்தன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் கூட, யாரோ ஒருத்தன் ஒரு கயவன் அப்படி செஞ்சிருந்தா கூட திருக்குரான் சொல்லுகிறது ஒருவர் விரும்பினால் இந்த மார்க்கத்தில் இருக்கலாம், விரும்பினால் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கலாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிற மார்க்கங்க திருக்குரான் சொல்லுகிறது. நீ விரும்பினா இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருடா, நீ உன்னை முஸ்லீம் அடையாளப்படுத்து, எனக்கு பிடிக்கிற நீ எந்த மதத்துக்கு போனாலும் அது ஓ சாய்ஸ், இது நல்லது இது கெட்டது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். கடவுளுடைய வேதத்தில் இருக்கிறது. நீ விரும்பினா ஏத்துக்கோ, விரும்பினா நிராகரிச்சுட்டு போன சொல்ற ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கிற ஒரு ஜனநாயகம் இருக்கிற ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துல நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி சூழ்ச்சி செய்து ஒரு பெண்ணை பலியாடாக மாற்றி ஒரு தீவிரவாத செயலுக்கு கொண்டு போய் ஒருத்தன் விடுறான். அதுக்கு பேர் லவ் ஜிஹாத் பேர் வச்சா அதுல ஏன் இஸ்லாமியருக்கு சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஏன் அந்த ஜிஹாத் என்ற பெயர்? ஜிஹாத் என்றால் போர் புரிதல். அவன் என்ன பண்றான்னா ஒரு போருக்கு அந்த பெண்களை தப்பா கொண்டுட்டு போய் சேர்க்கிறான், அல்லது இஸ்லாமியர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு யுத்தத்திற்கு தயாராவது போன்று தயாராகி செயல் திட்டத்தை வகுத்து ஒரு பெண்களை அப்படி சேர்க்கிறான் மதத்தின் பெயரால. அதுக்காகத்தான் லவ் ஜிஹாத்னு வச்சிருக்கிறாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவர்கள் வைத்திருக்கிறார்கள், அப்படி பெயர் கூப்பிடுகிறார்கள் என்பதற்காக உண்மையாகவே ஜிஹாத் என்ற வார்த்தை தப்பா போயிருமா? ஜிஹாத் என்ற வார்த்தை நல்ல வார்த்தை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன் நாட்டை பாதுகாப்பதற்கு எவன் இன்னுயிரை நீக்குகிறானோ அவன் ஜிஹாதி, அவன் தேசத்திற்காக உயிர் கொடுக்கிற மாவீரன் சொன்னாங்க. நான் அதை பெருமையா கருதுறேன். பாகிஸ்தானை எதிர்த்து யுத்த களத்தில் முதல் வரிசையில் வேலூர்புராய் நின்று அவன் 4 பேர் சுட்டுட்டு நான் உயிரிழந்தான் என்றால் நான் ஜிஹாதி. என் தேசத்திற்காக, என் பாரத மண்ணிற்காக என் ரத்தத்தை இந்த மண்ணில் கொடுத்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளே அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து நான் கொண்டுட்டு நான் செத்துட்டேன்னா நான் ஒரு போராளி. அது புனிதம். என் இறைவன் எனக்கு சொர்க்கம் கொடுப்பான் நம்புறேன். இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. ஆனா இங்க ஜிஹாத் என்ற பெயர்ல ஹிந்துத்துவம் என்கிற ஒரு உயரிய சித்தாந்தத்தை யாராவது பேசினா கொலை செய்யறது, ஹிந்துத்துவான்னு ஒருத்தன் பேசுறானா அவனை காயப்படுத்துறது, அவன் கையை வெட்டுறது, இதெல்லாம் கடந்த காலத்துல STPI செய்யல, கடந்த காலத்துல PFI செய்யல, கடந்த காலத்துல நீங்க போய் அந்த மாதிரி கொல்லல, அதுக்காக 18 பேர் போய் தூக்க தண்டனை கைதியா மாறல. இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அவன் என்ன பார்க்கறான், ஓ இவனுங்களுக்கு ஜிஹாத் என்றால் இது நாட்டை காப்பதற்கு செய்யல, இது மதத்தின் பெயரால் இவர்கள் செய்கிறார்கள், அப்ப இது ஒரு போராக இவர்கள் செய்வதனால அதுக்குத்தான் பேரை சூட்டினாங்க. நீ செஞ்சதுனாலதான் அந்த இழிவை எல்லா இஸ்லாமியர்களும் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இதை இஸ்லாமிய தலைவர்கள் பேசியிருக்கும். நீங்க 4 பேர் செய்வதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, இப்படி ஜிஹாத் என்பது புனிதமானது, தேசத்தை காக்கக்கூடிய ராணுவத்தினர் யாரெல்லாம் உயிர் நீக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஜிஹாதிகள். நீ பேச மாட்டேங்கிறிய.
நீ வாய்ப்பத்தி இருந்தனா அப்ப லவ் ஜிஹாத் என்பது ஏதோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பேசுதுன்னு மற்றவெல்லாம் குதிக்கிறான்னா இங்க யார் விளக்கம் சொல்லணும் அவர்கள் சொல்லலையே. நீங்கள் அமைதியாக தீவிரவாதத்திற்கு இருப்பதினால, அதை ஆமோதிப்பது போன்று உங்கள் நடவடிக்கை இருப்பதனால, லவ் ஜிஹாத்ல 4 பேர் 4 பெண்கள் பாதிச்சாலும் அது 4000 பேர் பாதிச்ச மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுவதற்கு இந்த பக்கமும் தப்பு இருக்கிறது. அதனால தி கேரளா ஸ்டோரி 100% உண்மை கதை, 100% சொல்ற எல்லாமே உண்மை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான இஸ்லாமியன் ஒரு பெண்ணை ஏமாத்த மாட்டான். சரி, இன்னொரு லாஜிக் நான் சொல்றேன். பார்க்கிற இந்து பெண்களே கிறிஸ்து பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வைங்க. இங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்களை யார் கல்யாணம் பண்ணுவா? இந்து ஆண்கள் தான் கல்யாணம் பண்ணணும். அவன் லவ் பண்ணி அவன் கூட்டிட்டு போயிடுவான். அவன் லவ் பண்ணி தான் கூட்டிட்டு போவான். அப்ப கிறிஸ்துவன் வருவான். ஏன்னா கல்யாணம் பண்ணல, ஒரு பருவ வயதில் ஒரு பெண் கல்யாணம் பண்ணலன்னா அவளுக்கு சில உணர்வுகள் இருக்குமா இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணுவா? அவ போய் ஒரு ராமசாமி கூடயே பீட்டர் கூட யாரு கூட பழக்கத்தான் செய்வா. அது காதலாகும், கல்யாணம் பண்ணிடுவான். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏண்டா நீ ஒரு இஸ்லாமியன், இங்க இஸ்லாமிய பெண்களே எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்றாங்க, நீ எதுக்கு போய் லவ் பண்ற? நீ எதுக்கு போய் அங்க போய் சூழ்ச்சி பண்ற? இங்க காலியா இருக்குது. இங்க நிறைய இஸ்லாமிய பெண்கள் பால்வற்ற நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையை கொடு. அப்ப அதனால அந்த அடிப்படையில் லாஜிக்ல பார்த்தாலுமே அது தப்பு. ஒரு இஸ்லாமியன் அப்படி செய்யக்கூடாது. இன்னொரு லாஜிக் என்ன? இல்ல அங்கேயே 2 இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே 2 இஸ்லாமிய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா இஸ்லாமியர்கள் தான் 4 கல்யாணம் பண்ணலாமே. அப்படி யார் பண்ணா சொல்லுங்க? தமிழ்நாட்டில் 4 கல்யாணம் பண்ண ஒரு 40 பேர் எனக்கு காட்டுங்க. ஒரு 4 பேராவது காட்ட முடியுமா தமிழ்நாட்டில்? கிடையாது, அப்படி கிடையாது. இங்க 2 கல்யாணம் பண்றவங்கள ரொம்ப அரிது. அந்த 2 கல்யாணம் பண்ண யாராவது உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா போய் கேளுங்க, எப்படா இருக்க வாழ்க்கையில். ஐயோ இங்கேயும் நான் படுற பாடு, நான் சம்பாதிக்கிற இந்த 500 ரூபா ஒரு நாள் சம்பாதிப்புக்கு என் முடியெல்லாம் போச்சுன்னுவான். ஏன்? என்ன காரணம்? இன்னைக்கு வறுமையில இஸ்லாமியர்கள் இருக்காங்க, பொருளாதார முன்னேற்றம்லாம் இல்லை. நாட்டில் பட்டியல் சமூகத்தை விட ஏழ்மை நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கார்கள் என்று ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன், சச்சார் கமிஷன்லாம் காங்கிரஸ் போட்ட கமிஷன் சொல்லி கொண்டு இருக்கிறது. இவனே சோத்துக்கு லாட்டி அடிக்கிறான். இவனுக்கு 2 கொண்டாட்டி கட்டுறது, 4 கொண்டாட்டி கட்டுறது. அதுக்கு 4 இங்கிட்டு 2 இந்து, அங்கிட்டு 2 கிறிஸ்டின். இதெல்லாம் நடக்குமா? லாஜிக்லையும் இல்லை. ஏதோ சில இஸ்லாமிய பிரிவினைவாத அமைப்புகள் அல்லது இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள்ல மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு இளைஞர்கள் இந்த மாதிரி தவறா செய்யறாங்க. அவன் எஸ்டிபிஐ வார்ப்பா இருக்கலாம், பிஎஃப்ஐ வார்ப்பா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது முஸ்லிம் பயங்கரவாதத்தினுடைய அந்த வெளிநாட்டு சதிகளுடைய தாக்குதலுக்கு அவன் ஆளாயிருக்கலாம். அந்த மூளைச்சலவியில இந்த மாதிரி பெண்களை செய்கிறான். அந்த கரு உண்மை. அப்படி ஐஎஸ்ஐஎஸ் கொண்டு போனது உண்மை. அதை லவ் ஜிஹாது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்க அந்த திரைப்படம் என்றால் இஸ்லாமியர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு பேட்டி கொடுக்கணும். ஆமாங்க, அந்த கதை உண்மைதான், இது நடந்தது உண்மை, அப்படி இஸ்லாம் சொல்லல, நாங்கள் அதை எதிர்க்கிறோம், இந்த படத்தை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த படத்துல நிறைய கருத்து திணிப்புகள் இருக்கிறது. பார்க்கிற எல்லாருக்குமே புத்தாம்பதோ எல்லா இஸ்லாமியர்களும் இப்படித்தான் பண்ணுவாங்களோன்ற ஒரு அச்சத்தை விதைப்பது போன்று இருக்கு. அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே தவிர தி கேரளா ஸ்டோரி சொல்லுகிற கரு உண்மை அப்படின்னு ஒரு இஸ்லாமியன் பேசினா, ஒரு இஸ்லாமிய தலைவன் பேசினா, அப்படி பேசியிருந்தா இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்கல்ல. நீ அமைதியா இருக்கிற, நீ காங்கிரஸ் பேசட்டும், திமுக பேசட்டும், அவன் வாக்கு வங்கிக்கு பேசுவான். அதே கம்யூனிஸ்ட் தான் நேற்று இதே எஸ்டிபிஐ இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கு இவர்கள் சதி செய்கிறார்கள் பேசுனது கம்யூனிஸ்ட் தானே, பேசுனது காங்கிரஸ் தானே. ஏன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எதிர்த்தா உடனே அது பிஜேபின்னு சொல்லிருவியா? நாங்க என்றைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். நிலைப்பாட்டில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மண்ணில் இந்த கலாச்சாரத்தை, இந்த பண்பாட்டை ஏற்றுக்கொள்கிற எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் அரவணைக்க தயாரா இருக்கோம். நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்து உள்ளவர்கள் தான் சதி செய்யணுமே தவிர ஒத்த கருத்து உள்ள நாங்க எதுக்குடா சதி செய்யறோம்? எல்லோரும் ஒன்றிணைந்திருப்போம், எல்லாம் ஒரு தாய் மக்கள், எல்லாம் இந்த பாரதத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்கு உன்னதமான பணிகளை எல்லாம் தேசியவாதிகளாக ஒன்றிணைந்து தேசத்திற்காக பாடுபடுவோம் சொல்ற பாஜக எப்படிங்க பிரிவினைவாதத்தை விதிச்சிரும்? பொய்யை சொல்லி தேவையற்ற முறையில் ஒரு திரைப்படத்திற்கு விருது கொடுத்தத பாஜகவோடு, RSS-ஓடு, பரிவார அமைப்புகளோடு அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், லவ் ஜிஹாத் என்பதற்கும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. லவ் ஜிஹாத் என்பதை இஸ்லாமிய நம்பிக்கை எதிர்க்கிறது, வெறுக்கிறது. அப்படி செய்யக்கூடியவன் சாத்தானின் பிள்ளையாக இருப்பானே தவிர நபிகள் நாயகத்தின் வழிமுறையை பின்பற்றக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்பதுதான் இயல்பான விஷயம். இது இஸ்லாமியர்களும் இந்த கருத்தை பேசணும், இந்துக்களும் இயல்பாக உணர்ந்து கொள்வார்கள். இந்த படத்தினால் பெரிய தாக்கம்லாம் ஏற்பட்டு விட முடியாது. படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் நான் குடியிலிருந்து திருந்திட்டேன் எவ்வளவு பேர் திருந்தினா? எத்தனையோ படத்துல தத்துவம் சொல்லுது. ஆனா சாராய கடையில டாஸ்மாக்ல 50,000 கோடிக்கு வருமானம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் ஐயா ஸ்டாலின் இருந்தாரு, 60,000 கோடிக்கு சாதனை படைச்சிருவாரு.
நடக்குதா இல்லையா? எத்தனையோ படத்துல கற்பழிப்பு காட்சிகள் நடக்கும் பொழுது ஆன்றான். கற்பழிப்பு டெய்லி இங்க நடக்குது தமிழ்நாட்டுல. படத்தை பார்த்தவன் தானே கற்பழிச்சவனும் படத்தை பார்க்காம இருந்திருப்பான். எத்தனை கற்பழிப்பு காட்சியை பார்த்துருப்பான். அதெல்லாம் அவனுக்கு தவறாவே தெரியலல்ல. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், சினிமாவே இன்னைக்கு சினிமா பொழுதுபோக்கா பார்க்கறானே தவிர அதை பார்த்து அந்த கருத்திலே உள்வாங்கி அதன் மீது களமாடி அதற்காக ஒரு பெரிய விஷயத்தை சாதனை செய்யணும் அதெல்லாம் கிடையாது. வேணா கோடியில ஒருத்தர் 2 பேர் இருப்பானே தவிர ஒரு படம் வந்து எல்லாத்தையும் மாத்திருன்னா இன்னைக்கு பல படங்கள் வந்து பல விஷயங்களை மாத்திருக்கணும். அப்படிலாம் கிடையாது. இது ஒரு திரைப்படம், தி கேரளா ஸ்டோரி. அதனுடைய கரு உண்மை. கமர்ஷியலா பல விஷயங்களை சேர்த்திருக்கிறார்கள். அதுல ஒரு சில விஷயங்கள் இஸ்லாமியர்கள் மனம் புண்படும் போன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. இயல்பா இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியல் படம் வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இஸ்லாமியரையும் காட்டுவாங்க. உதாரணத்துக்கு விஜயகாந்த் படம் இருக்குன்னா ஒரு தீவிரவாதி விஜயகாந்த் வந்து ஃபைட் பண்றாரு அப்படின்னா விஜயகாந்த் கூட ஒரு சப் ஆக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் இஸ்லாமியர் இருப்பார், அப்துல் காதரா இருப்பார். அவர் சேர்ந்து தீவிரவாதி சண்டை போடுவார். தீவிரவாதி அவனை சுட்டு கொண்டுருவான். கடைசியில் விஜயகாந்த் போட்டு ஜெயிச்சிருவாரு. அப்ப ஒரு இஸ்லாமிய இந்த பக்கம் இருக்கான். இப்ப அமரன் ஒரு படம் வந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஹீரோன்னா அவர் கூட ஒருத்தர் இருப்பார், இஸ்லாமியர் இருப்பார். அவரை வந்து அங்க உள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர்ல கடத்திட்டு போய் அடிப்பானுங்க. இவர் போய் சுட்டு கொண்டு அந்த இஸ்லாமிய ராணுவ வீரரை காப்பாத்திடுவாங்க. அப்ப கொஞ்சம் ஈக்குவல் ஆகும். இந்த படத்துல அப்படி ஈக்குவல் எதுவுமே கிடையாது. எந்த இடத்திலும் இஸ்லாமியர்கள் இந்த லவ் ஜிஹாத்தை எதிர்க்கிறோம், இப்படி அபலை பெண்களை வந்து இப்படி செய்யறதை வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு சின்ன சீனோ ஒரு நேர்மையான இஸ்லாமியர் பேசுற மாதிரி எங்கேயுமே வைக்காததுனால இயல்பாகவே இஸ்லாமிய மனம் என்ன புண்படுகிறது, இது மொத்த இஸ்லாமியர்களையுமே காட்டுற மாதிரி இருக்கு என்ற ஒரு நிலை இருக்கிறதை தவிர இதை தாண்டி பார்த்துட்டா அது ஒரு கமர்ஷியல் படம். அதனால் பெரிய தாக்கம் இந்தியாவிலேயோ அல்லது எங்கேயுமே ஏற்படுத்தாது. ஆனால் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இதுல ஒரு செய்தி இருக்கிறது. உங்களில் யாராவது உங்களை மூளைச்சலவை செய்து இப்படி தப்பான செயலுக்கு லவ் ஜிஹாதின் பக்கம் கொண்டு சென்றால் நீங்கள் பலியாகி விடாதீர்கள். நீங்கள் 4 பேர் செய்வது ஒட்டுமொத்த சமூகம் இந்த அவமானத்தை இந்த தவறான விஷயத்திற்கு இஸ்லாமிய நம்பிக்கையோடு சேர்ந்து சுமக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இருக்கிறது என்பதை இஸ்லாமிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் இந்த படத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். சார், உங்க அற்புதமான கருத்தில் இளையபாரதியோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.